வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தோம். என்னடா அந்த குழந்தை அவங்க அம்மாவை எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு, அந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை. ஸோ ஏதோ உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ரொம்ப நேரமாக அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அந்த தண்ணியிலேயே தூங்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு புரியல, எப்படி ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரி ஆம்புலன்ஸ்க்காவது ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளார அங்கே ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் அந்த அம்மாவை ரொம்ப எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணார். அப்போ கொஞ்சம் மூஞ்சியில் தண்ணி அடிச்சு, ஆக்சுவலி முதல்ல யாரோ ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எழுப்புறதுக்கு, அந்த குழந்தை தனியாக இருக்குன்ற காரணத்தினால. ஸோ நாங்களும் எழுப்ப ட்ரை பண்ணுறோம், அவங்க எந்திரிக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கங்க. அதாவது எவ்வளோ ஒரு புண்ணியமான பூமி திருவண்ணாமலை, அங்கே எவ்வளோ ஈஸியாக கிரிவல பாதையில் அந்த அம்மா கை குழந்தை வச்சுட்டு குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துருக்குறாங்க கிரிவல பாதையில். அதாவது இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிது, கிடைக்குது நம்மளுக்கு. அதாவது ஒரு புண்ணிய ஸ்தலம், அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கிடைக்கிது, ட்ரக்ஸ் கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது. ஸோ இது ஒரு மன வருத்தத்தோடு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்றதே நிஜமாகவே புரியல. ரெண்டாவது, திருவண்ணாமலை அப்படின்னா அக்னி ஸ்தலம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துலையுமே இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குதுங்க. நாடும் தமிழ்நாடும் எதை நோக்கி போகுதுன்னு தெரியலை நிஜமாகவே. அந்த அம்மா மறுபடியும் அதே இடத்துல தூங்கிட்டாங்க. அவங்கள எழுப்ப நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அவங்க எந்திரிக்கல. அந்த குழந்தை தனியாக தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு நிஜமாகவே புரியலைங்க.